ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தையல் பயிற்சியில் நம்ம வகுப்பு 2வது தான் பார்க்க போகிறோம். வகுப்பு 2ல் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா தலையணை உரை தான் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மேல் பகுதியில் 2 மடிப்பு இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து இந்த எட்ஜில் தையல் போடணும். இந்த எட்ஜில் தையல் போடணும். வாங்க எப்படி தைக்கணும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் போட்டுக்கணும் நூலில். அதே மாதிரி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் தைச்சிக்கிட்டே வரணும். தையல் பயிற்சியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம முதல்ல எப்படி தைக்கிறதுன்னு கற்றுக்கணும். இது எல்லாமே நம்ம பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம தையல் பயிற்சியை மறக்கவே மாட்டோம். இந்த மாதிரி தான் நானும் கற்றுக்கிட்டேன். இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா, பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். அதே போல் இன்னொரு பீஸ்லேயும் 2 மடிப்பு மடித்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் தைச்சிட்டு வரணும். நூலில் கண்டிப்பாக இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் லாக் போடுங்க. எப்போ தைச்சாலும், கையில் தைச்சாலும், மிஷினில் தைச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் லாக் போடணும். இல்லைன்னா ஸ்டிச்சிங் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரணும். நான் எதுக்கு உங்களுக்கு கையில் சொல்லித்தரேன்னா, நம்ம இந்த மாதிரி பொறுமையாக கையில் தைக்கும் போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டீங்க. இப்போல்லாம் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக மிஷினில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்றாங்க. ப்ளவுஸை கட் பண்ணி மிஷினில் கொடுத்து தைக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தைக்கும் போது நீங்கள் இடையில் ஏதாவது ஒரு டவுட்னா உங்களால் அந்த ப்ளவுஸில் வர பிரச்சனையை உங்களால் கிளியர் பண்ண முடியாது. இந்த மாதிரி தைக்கும் போது நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ப்ளவுஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் தைக்கும் போது நீங்களே அந்த பிரச்சனையை சரி செய்ய கற்றுக்குவீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 2 பீஸும் ஆப்போசிட் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கணும். இந்த எண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் ஒரு லாக் போடணும். அதே மாதிரி லாக் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வந்து இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் தைச்சிக்கிட்டே வந்து இங்கே வந்து லாக் போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரலாம். தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன்.
இந்த எண்டில் வந்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லாக் போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஆப்போசிட்டில் வெளியே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், தலைகாணி வர ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா தலைகாணி வரையோட நாட் தைக்க போகிறோம். 4 பக்கம் நம்ம நாட்டு வைக்கணும். இந்த சைடு 2, அதே மாதிரி இந்த சைடு 2, மொத்தம் 4 நாட் நம்ம வைக்கணும். நாட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணிக்கணும். துணியை கட் பண்ணிக்கிட்டு நாட்டு வர்ற அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணிக்கணும். சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நாட் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிளாக வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு மடிப்பும், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு மடிப்பும் நல்லா மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு மடிப்பு, இந்த சைடில் ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் இந்த மடிப்பை இந்த மாதிரி மடிக்கணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மடித்து தைக்கணும். இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே மடிச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு லாக் போட்டுட்டு தைக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரலாம். எப்போவுமே ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் லாக் போடுங்க. லாக் போட்டிங்கன்னா தான் மறுபடியும் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த பீஸ்லாம் நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு துணியுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் மறுபடியும் போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் சொல்லித்தரேன். கையில் தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணமே இதுதான். எப்போவுமே நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் கையில் சொல்லித்தரேன். என்னோடய வீடியோவை அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம்.
2 நாட் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் 2 நாட் ரெடி பண்ணிக்கலாம். கையில் தைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோவும் லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 4 நாட்டும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நாட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 நாட்டும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இங்கே ஒரு நாட்டு, அப்புறம் இந்த சைடு ஒரு நாட்டு, 2 நாட்டு வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஒன்று தான் முடிஞ்சிருச்சு. நம்ம தலைக்கணி வரை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் தலைக்கணி வரை தைக்கணும். தைச்சி இந்த மாதிரி நாட் ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து தலைக்கணி வரை தைக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.